ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் டிராவல் கான்செப்ட்ல இது பார்ட் 3. இதை என்ன பார்க்க போறோம்னா, டைம் டிராவல் பாசிபிள் வந்து ஃபியூச்சரை பார்க்க முடியுமா, பாஸ்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டைம் டிராவல் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நிகராக டிராவல் பண்ணி நம்ம பார்த்தா கூட ஸ்பேஸ்ல நம்மளால பாஸ்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ டைம் டிராவல்ல ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. இதுவே இம்பாசிபிள் தான், அப்போ அதெல்லாம் நோ சான்ஸ். ஸோ நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி சுமார் 65 மில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போனோம்னு வைங்களேன். அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் டெலஸ்கோப் வச்சு நம்ம எழுத்த பார்த்தோம்னா, அப்போ எழுத்துல ஆஸ்ட்ராய்டு வந்து மோதி டைனோசர்ஸ்ல அழிஞ்சு போகிறத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுவோமே, இங்க இருந்து ஒரு 30 to 40 மில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி அங்க இருந்து நம்ம பூமியை பார்த்தோம் அப்படின்னா, அப்போதான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போதான் இந்தியா பிளேட் வந்து, இந்தியன் சப்கான்டினென்டோட பிளேட் வந்து ஏசியன் பிளேட்ல வந்து இடிச்சதா சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோமே, 6.5 மில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து டிராவல் பண்ணி அப்போ பார்த்தோம்னு வைங்களேன். அப்போனா சிம்பான்சிஸ்ல இருந்து ஹியூமன்ஸா எவால்யூஷன் ஆன அந்த டைப், அதாவது ஹோமினின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எவால்யூஷன் டைம்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்ல இதே போல மேலும் பல வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.